என் வாழ்க்கையில் ஒன்று ஒன்றா நானாக செதுக்குனதுடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒன்றா எப்படி செதுக்கிட்டாங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் அப்படி இருக்குது, கண்ணில் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு சிலையும் பாருங்கள் அப்படி செதுக்கி சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. இதை பாருங்கள், இது கொடி மரத்தை செம்மையாக இருக்குது. கோல்டு மாதிரி மிதக்குது அப்படி சாமி. ஒவ்வொரு சிலைங்களையும் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகு பாருங்கள். எப்படி இருந்தது இது ஒரு நேச்சுரல்னுவாங்க. அது வந்து இயற்கையாக எப்படி செதுக்கி எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. இந்த இயற்கையால் மட்டும்தான் அப்படி இருந்தது. ஆனால் மனிதர்கள் ஒவ்வொரு திறமையை இப்படி ஒரு இது பண்ணி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். முருகரை பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. அருமை அருமை. நம்மளாம் ஒரு கல்லை உடைக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஒவ்வொன்றும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. மேலே என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அழகு பா. இதுதாங்க எல்லாத்துக்கும் ஒரு ரசனை எப்படி இருக்கு பாருங்க. நிறைய படங்கள் எப்படி தான் பார்த்துக்கணும். ஆனால் எப்படி ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க. லவ்லி செஃப்போட எனக்கு வந்துட்டு அவங்க பெரியப்பா, அவங்க செம்மையாக இருக்கு பாருங்க. என்னையா பா, கண்ணுங்களை ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. இந்த வீடியோ இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. பசங்க சும்மா முழுக்க மாட்டேங்கிறாங்க. சேட்டை பண்ணட்டும். எவ்வளோ ஒரு அழகாக பண்ணுறாங்க. இங்கே லைட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் கைஸ். கைஸ் இந்த மாதிரி மீனெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். வாங்கி தர மாட்டாங்க கைஸ். இங்கே ஒரு தெப்பக்குளம் மாதிரி பீச் கிட்ட இருக்கு கைஸ். 1000 மீன் கிட்ட இருக்கு கைஸ் அந்த தெப்பக்குளத்தில். செம்மையாக இருக்குது இது.